ஹாய் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ வந்து சுண்டக்காய் பீட்ரூட் கறி செய்ய போறேன். அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, சுண்டக்காய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, தேங்காய் வந்து சோம்பு போட்டு கொஞ்ச நேரம் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து அடுப்புல ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு சோம்பு, பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை, அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்தது அந்த தக்காளி சேர்த்த உடனேயே சுண்டக்காவையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பீட்ரூட் அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து பீட்ரூட் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி போட்டுட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணி எல்லாம் சுண்டி பீட்ரூட் வந்து ஹாஃப் குக் ஆயிருக்கும். இப்போ வந்து அந்த சோம்பு போட்டு அரைச்சு வச்ச தேங்காவையும் இப்போ இது கூடயே சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பீட்ரூட் நல்லா வெந்து பீட்ரூட் சுண்டக்காய் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.